லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் சீரிய நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலியா நாட்டில் உள்ள நாசிரேத்தூரிலே யூதயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். 20 வசனங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களோடு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயம் மேய்ப்பர்களை பற்றியது. இந்த விஷயம் மேய்ப்பர்களை பற்றி. இயேசு பிறந்த போது மேய்ப்பர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் உள்ள அந்த ஒற்றுமையை, அவர்கள் செய்த விஷயத்தை பற்றி தான் இங்கே வாசிக்கிறோம். மேய்ப்பர்கள் யார் அப்படின்னா, முதல்ல மேய்ப்பன் பைபிளில் யார் தெரியுமா? யாராவது சொல்கிறீங்களா? பைபிளில் முதல்ல மேய்ப்பன் யார்? முதல் மேய்ப்பன் யார்? ஆபேல். வெரி குட், கைத்தறி நிர்மலா சற்றுக்கு கரெக்டாக அடிச்சிட்டாங்க. முதல் மேய்ப்பன் ஆபேல் தான். ஆனால் பைபிளில் மேய்ப்பர்களின் தலைவன்னு ஒருத்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யாபால் அப்படின்றவன் கூடாரங்களில் வாசம் பண்ணி அலைந்து திரிபவர்களுக்கும் மந்தை மேய்ப்பர்களுக்கும் தகப்பன் அல்லது முற்பிதா அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் முதல்ல ஆடு மேய்ப்பர்களில் ஆபேல் தான் கூட யாபால் ஒருத்தனை தான் மேய்ப்பர்களின் தகப்பன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, முன்னாடியெல்லாம் மேய்ப்பர்கள் தான் முக்கியமானவங்க. அவங்க அதுதான் மிகப்பெரிய தொழில். அதை தவிர வேறொரு பெரிய தொழில் ஒன்றுமே இல்லை. முழுவதும் ஆடு மேய்க்கிற தொழில் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. ஆகவே அன்பானவர்களே, அதுதான் ஆஸ்தியும் சொத்துமாக இருந்திருக்கிறது. மேய்ப்பர்கள் பொதுவாகவே இழிவானவர்களாக கருதப்பட்டிருக்கிறாங்க. எகிப்தில் அதனால தான் அவங்களை அருவருப்பாக எகிப்தியர் பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மேய்ப்பர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த நிலைமையில தான் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக ஒரு பெரிய எஜமான் இருப்பார், அவருக்கு கீழே நிறைய மேய்ப்பர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த சம்பளத்துக்காக ஆடு மேய்க்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல, காடுகளில் இருந்து அவங்க ஆடுகளை மேய்த்திட்டே இருப்பாங்க. எப்பமாவது தான் வீட்டுக்கு போகிறது. அவங்க வயல்வெளிகளில் தங்கி அங்கே ஆடு மேய்ப்பதும், இரவிலே பட்டியில் சேர்ப்பதும், ராத்தங்குவதும், அந்த ஆடுகளுக்கு காவல் இருந்து, குளிராக இருந்தாலும் எவ்வளவு பனியாக இருந்தாலும் அங்கே நெருப்பு மூட்டி அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டு மேய்ப்பர்கள் தங்கள் வாழ்க்கையவே காடுகளில் ஆடுகள் மேய்ப்பதை தொழிலாக வைத்திருந்தார்கள். அப்படி ஒரு நாள் அவர்கள் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் ஒரு நாள் தோன்றினது. அங்கே தேவ தூதன் இறங்கி வந்தான். அந்த தூதனுடைய வெளிச்சம் அங்கே பிரகாசித்ததுனால பயந்தாகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் அவளுக்கு ஒரு செய்தியை சொன்னதை தான் இங்கே வாசிக்கிறேன். நான் வாசித்த வேத பகுதி, உங்களுக்காக கிறிஸ்டியன் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார் என்ற செய்தியை, இந்த ப்ளூ சட்டங்க வாடா
நந்தி இந்த மைக்கு பக்கத்தில் உட்கார், அதில் உட்கார். நெவின் நந்தி முன்னாடி உட்கார். அதில் உட்கார். நீங்கள் தான் எனக்கு பாடி கார்டு என்ன? சரி. மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட உடனே மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு தான் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். அன்பானவர்களை 4 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று மேய்ப்பர்கள் முதல்ல பயந்தார்கள்னு சொல்லப்பட்டு பயந்தார்கள். பயம் யாருக்கெல்லாம் பயம் வருது அப்படின்னா அன்பானவர்களே, வழக்கமாக ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தான் அந்த பயங்கள் இருக்க தான் செய்யுது. பயத்தை நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய இயல்பான சில பயங்கள் இருக்க தான் செய்யுது. திடீர் பேன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அது எவ்வளோ துணிச்சலால் ஆனாலும், ரெஸ்லிங் விளையாடக்கூடிய ஆளாக இருந்தாலும், மல்யுத்த வீரராக இருந்தாலும் திடீர்னு பேன்னா அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரதான் செய்யும். மனுஷனாக இருந்தால் வரதான் செய்யும். ஆனால் அதை பற்றி சொல்ல வரல. வாழ்க்கையை பற்றிய, எதிர்காலங்களை பற்றிய நம்பிக்கையற்ற ஒரு பயம் ஒன்று இருக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. அந்த பயம் தான் ஒரு மனுஷனை கொல்லும். இயற்கையை நான் முன்னாடி சொன்ன பயம் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் நம்முடைய வாழ்வு பற்றிய ஒரு பயம் இருக்குல்ல, எதிர்காலம் பற்றிய பயம், குடும்பத்தை பற்றிய பயம், அந்த பயமானது ஒவ்வொரு மனிதனையும் மிக வேதனைப்படுத்தி கவலையடைய செய்து அவங்க வாழ்க்கையில் மிக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட பயம் என்ன அப்படின்னா, திடீர்னு தூதன் தோன்றினவொடனே இதுவரைக்கும் அவங்க அப்படி பார்த்ததில்லை, அதனால அவங்க பயந்துட்டாங்க. ஆனால் தூதர்கள் சொல்கிறாங்க பயப்படாதிருங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் தைரியம் அடைந்ததாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் ரொம்ப வருஷமாக காடுகளிலே அவங்க பழகி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு காட்டை பற்றி ஒரு பயமும் கிடையாது. எத்தனை சத்தத்தை கேட்டிருப்பாங்க, இரவில் எத்தனை சம்பவங்களை பார்த்துருப்பாங்க. ரொம்ப தைரியமானவங்க தான் மேய்ப்பர்களாய் காடுகளில் ஆடுகளை மேய்க்க முடியும். ஆனால் அவர்கள் கூட பயந்து போனார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். முதல்ல பயம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? பயம் முதல்ல எங்கே ஆரம்பிச்சது? ஆதாம்கிட்ட தான் ஆரம்பிச்சு. ஆதாம் பயந்து மரத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சிருந்தானா, ஒளிந்திருந்தான்னு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் போது அங்கே தான் முதல்ல பயம் ஏற்படுது. பயம் எப்படி வந்தது என்றால் பாவத்தால் வந்தது. பாவம் வரும் வரை பயம் இல்லை. ஆதாம் பாவம் செய்கிற வரைக்கும் பயமே கிடையாது. அந்த இடத்துல தான் அவங்க சிங்கம், புலி, கரடியோடு கூட வாழ்ந்து வந்தார்கள். பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். எந்த விதத்திலும் பயப்படலை. பாம்புகளோடும் பல்லிகளோடும் உயிரினங்களோடு கூட அந்த தோட்டத்துக்குள்ளே வாழ்ந்து வந்தார்கள். எதை பற்றியும் பயப்படாமல் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பயந்தது எப்பன்னா, அவன் பாவம் செய்யும்போது பயம் வந்தது. அப்படின்னா பாவத்துக்கு காரணம், பயத்துக்கு காரணம் பாவம் தான் பைபிளில் படிக்கிறோம் மாணவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்து பாவங்களை போக்குவதால் பயங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்னா போக்குவார். தூதர்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்னபடி சாதாரணமான பயங்கள் ஒருவேளை எல்லாருக்கும் இருந்தாலும் கூட அந்த பயம் நம்முடைய வாழ்வில் அவிசுவாசத்தை உண்டாக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் வருகிற பயம் நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? அவிசுவாசம் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு பயந்துடக்கூடாது. 2, பயத்தை வளர விடக்கூடாது. நம்முடைய பயத்தை ஒரு நாள் வளரக்கூடாது. பயம் எப்போ வருதோ உடனே அந்த பயத்தை உடனே நீக்கிறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணணும், பயத்தை விட்டுறணும். நீங்கள் பயத்தை அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அந்த பயத்தை வளர விட்டீங்கன்னா, அந்த பயம் வளர்ந்து அவிசுவாசத்தை கொண்டு வந்து பயந்த காரியம் நேரிட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு பயம் நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்களை கொண்டு வரும். தயவு செய்து நான் உங்களை சொல்கிறேன், உங்களுக்கு பயம் வந்தால் பயப்படாதேன்னு சொன்ன இயேசு இருக்கிறாரு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பயத்தை இயேசு மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. பயத்தை போக்கும் இயேசு இருக்கிறார். பைபிளில் பல இடங்களில் இயேசு சொல்கிறாரு பயப்படாதிருங்கள்னு. இயேசுவும் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் மூலமாக தூதர்களும் சொல்லியிருக்கிறாங்க. பயம் வருவது இயற்கையானாலும் பயத்தை போக்கும் இயேசு நம்மோடு கூட என்ன செய்கிறார்னா இருக்கிறார். மிக குறிப்பாக பயத்தை அவிசுவாசம் வரை கொண்டு போகாதிருங்கள், பயத்தை வளர விடாதிருங்கள். ஒரு நாளும் தேவனை தவிர மனுஷனுக்கோ சாத்தானுக்கோ சூழ்நிலைக்கோ பயப்படாதிருங்கள். ஆமென். ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படணும். இந்த உலகத்தில் மனிதனுக்கானாலும், ஆமென், ஸ்தோத்திரம், பிசாசுக்கானாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் நிறைய இருக்கிறனால சொல்கிறேன், நீங்கள் பிசாசுக்கு பயப்படுவீங்களா? ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் பிசாசு கதை சொன்னாலே போதும் தூங்க மாட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தரும் பிசாசுக்கு பயப்படக்கூடாது. சொல்லுங்க, பிசாசுக்கு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன், ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு பிசாசு ஒன்றுமே செய்ய
நல்லா ப்ரேயர் பண்ணுறவனை சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு எப்போ பயம் வருதோ முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட நீ ப்ரேயர் பண்ணால் பிசாசு உன்னை தொடவே முடியாது. முழங்கால் போட்டு இயேசுவே என் பயத்தை போக்கும், நான் உங்களை நம்புகிறேன் இயேசுவே என்னை பாதுகாத்து கொள்ளும்னு சின்ன பிள்ளைங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், உங்கள் பயத்தை இயேசு மாற்றுவார். இல்லை உங்களை தொட முடியாது சாத்தான். ஏசப்பா உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களை பாதுகாப்பார். ஏன்னா பைபிள் அப்படி தான் இருக்கிறது. இல்லை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு சொல்லியிருக்கு. ஓடிப்போவான்னு சொல்லியிருக்கு. சகல பயத்தையும் இயேசு நீக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி கிடைச்ச உடனே அவங்க செய்தது அன்பானவர்களே, அவங்க செயல்பட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவருடைய செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல பயந்தாங்க, பயம் நீக்கப்பட்டது. ரெண்டாவது அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அன்பானவர்களே? கடுமையான குளிர் மத்தியிலையும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்னா புறப்பட்டார்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் புறப்பட்டு இயேசு சொன்னபடியே இயேசுவை பார்க்க அவர்கள் போனார்கள். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நம்ம பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, ராத்திரியில் இந்த செய்தி சொன்ன உடனே அந்த மேய்ப்பர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒருமனம் இருந்ததாக நான் பார்க்குறேன். ஏன்னா 10 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் போகலான்னா இன்னொரு 5 பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாமையா இருக்கும். எங்கே போனாலும் சரி நம்ம கூட இருக்கிற ஒரு டீம் என்ன செய்யும்? எதிர் மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த குரூப்பை விட்டு முதல்ல விலகுங்க. அல்லேலூயா. சொல்லு. நீங்கள் பாசிட்டிவாகவே நீங்கள் பேசுனா நெகட்டிவாகவே பேசுறதுக்கு நம்ம கூட ஒட்டிக்கிட்டே ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். எலிப்பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். தோத்திரம். நீங்கள் பார்க்கலாம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லுங்களேன், இன்னைக்கு பண்ணிவிடுவோம். வீட்டில் கூட பாருங்களேன், இன்றைக்கி நம்ம ஒற்றை அடிச்சிடுனா போதும், வீட்டில் ஒரு ஆள் சொல்லும் வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி மழை மேகமாக இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வீட்டில் என்ன செய்யும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டை கழுவிடுவோமா அப்படின்னா வீட்டில் ஒரு ஆள் சொல்லும் இல்லை கொஞ்சம் மழை வந்தாலும் வந்துடும், காயாகவும் போயிடும். அதுக்கு ஆள் பதில் வச்சுருக்கும் பாருங்கள். எங்கே வீட்லேயும் சரி எங்கேயும் சரி நீங்கள் வேகமாக செயல்பட்டுருவோம், காரியத்தை முடிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு நீங்கள் எதையாவது நல்ல பாசிட்டிவாக நல்ல நோக்கத்தோடு சொல்லி பாருங்க. அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கு அந்த வேலையவே தண்ணியில கரைச்சி விடுறதுக்குன்னே ஒரு குரூப் வீட்டில் இருக்கும். நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா பெரும்பாலான குரூப் அப்படிதான் இருக்கும் போல தெரியுது. நடக்கவே விடாதுங்க. நான் ஒன்று சொல்றேன், உன்னை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செஞ்சு முடிச்சிருங்க. 10 பேர்ல நீங்க செய்யணுன்றீங்க, உங்க கூட சேர்ந்து 2 பேர் தான் வர்றாங்க, மீதி எத்தனை? ஏங்க 7 பேருங்க. உங்களை சேர்த்து உங்களை விட்டுருக்கலாம். 10 பேரில் நீங்கள் ஒன்று கூட உங்களுக்கு சப்போர்ட் 2 பேர் 3 பேர் தான் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. மீதி ஒரு 7 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மழை பெய்யும் புயல் அடிக்கும், இல்லை பிரதமர் தான் சொல்லுவார், இல்லை அப்படி இப்படி எந்தையாவது ஒன்று வேண்டான்னு தடுத்தா இந்த 3 பேர் சேர்ந்து சாதிச்சு முடிக்கணும். அதுதான் எனக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு காரியம் நினச்சிட்டோம்னா அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும். அல்லேலூயா. வரல வைக்கல முடியாது ஆகாது போகாதுன்னா ஆகாதுன்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி ஆக வச்சு காமிக்கணும். அவன் தலை குனியணும். ஒரு கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், ஆகாது முடியாதவனுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சு காமிக்கணுங்க. எப்பவும் அப்படி செய்யணும். அப்படித்தானா? டேய் இங்கே பாடுறேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. நான் அதை பார்க்குறேன். மேய்ப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க இந்த மாதிரி தூதன் சொல்லிட்டாரு, தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாரு, கிளம்புங்க போய் பார்த்துடலான்னு சொல்லுங்க. ஒருத்தன் சொல்லுவான் விடியட்டுங்க, இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, குளிர் அடிக்குது, இப்போ என்ன அவசரம், காலையில் பார்த்தா என்னன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். இன்னொருத்தன் சொல்லுவான் எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுன்னு இருப்பான். ஆளாளுக்கு ஒன்றை சொல்லியிருப்பான். இப்போ போனால் நல்லதில்லை அப்படின்னு இருப்பான். பள்ளி கத்துதுன்னு இருப்பான். ஒருத்தன் என்னத்தையாவது ஒன்று சொல்லி இடைஞ்சல் பண்ணுறவன் இருந்திருப்பான். ஆனால் இதன் மத்தியில் அவங்க எல்லாரும் ஒரு மனமாக இருந்தாங்க பாருங்களேன். அந்த பைபிள் அப்படித்தானே சொல்லியிருக்கு. எல்லாரும் சேர்ந்து அவர்கள் மேய்ப்பர்கள் அனைவரும் புறப்பட்டு இயேசுவை பார்ப்பதற்கு அவர்கள் போனார்கள் என்பதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அன்பானவர்களே. அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள் என்று பார்க்குறோம். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, தீவிரமாய் போனார்கள்னு இருக்குல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா காலையில் போல உடனே போயிருக்கிறாங்க. ராத்திரி தீவிரமாய் அவர்கள் போனார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த காரியங்கள் ரொம்ப கஷ்டம். இயேசு எங்கே பிறந்திருக்காருன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, எங்க தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஊர் சொல்லியாச்சு, ஆனால் தெரு பேர் சொல்லலை. கனகவேல் காலனி மெயின் ரோடுலாம் இல்லை, சொல்லலை. தெரு பேரை சொல்லலை. தாவீதின் ஊருன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு.
அப்படி ராத்திரி தாவீதின் ஊர்ல போய் எங்க நிக்கிறது? ஆறுமுகச்சந்தில் கேட்டா எவன் சொல்லுவான்? ஒரு பையன் இருக்க மாட்டானாங்க. ராத்திரி அவ்வளவு பேர் வீட்டுக்குள்ள படுத்து கிடப்பாங்கள. தாவீதின் ஊர்ல போய் நின்று 4 ரோட்ல 3 ரோட்ல நின்று ஏசு எந்த வீட்டில் பிறந்திருப்பார்னு வீட்டை தட்டினா வீட்டுக்காரன்னு சொல்லுவான். இந்த 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 நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், அப்படியெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்களோ அந்த விஷயம் சொல்லப்படலை, ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க ராத்திரியில். அல்லேலூயா. ஏன்னா நான் நினைக்கிறேன் குடிமதிப்பு எழுதப்படுறதுனால அங்கே எல்லா பக்கமும் எப்படி இருந்திருக்கும்னா கூட்டமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெருவில் அங்கே எங்கேயும் போயிருப்பான். ஒரு 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 பரபரப்பான சூழ்நிலையினால் யாராவது கண்ணுக்கு சிக்கியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. நல்ல கவனிங்க, அறிவார்ந்த ஞானிகள் சாஸ்திரிகளுக்கு கூட நட்சத்திரம் வந்து காளி காமிச்சது. ஆனால் இவங்களுக்கு தெளிவான அட்ரஸ் இல்லை. தாவீதின் ஊர் தான் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரி இவங்க ஞானிகள் கூட கிடையாது. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஞானிகள் கூட எல்லாம் இருந்தும் கூட தடுமாறிட்டாங்க. ஆனால் மேய்ப்பர்கள் என்ன செய்யலை? தடுமாறலை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஞானிகளும் தடுமாறலாம், தீவிர முயற்சி உள்ளவர்கள், சரியான பாதையில் போகிறவர்கள் தடுமாற மாட்டார்கள்ங்க. சாதாரண மேய்ப்பர்கள் தடுமாறாமல் இயேசுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. சாஸ்திரிகள் தடுமாறி இயேசுவை கண்டுபிடிச்சாங்க. மேய்ப்பர்கள் இயேசு பிறந்த வீட்டை கண்டுபிடிச்சது ஆச்சரியம். நட்சத்திரம் வீட்டுக்கு மேலே நிற்கலை, ஆனால் இவர்கள் போய் சரியான வீட்டை கண்டுபிடித்தார்கள். எப்படி என்று தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், முழு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கைக்கூடி வரும். கர்த்தரும் கூட துணை நிற்பாருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, முழு முயற்சி பண்ணுங்க, இயேசுனார் உங்களுக்கு துணைக்கு வருவாருங்க. எப்பா நீங்களாம் என்ன பழக்கம் பார்த்துட்டு இருக்கீங்களா? முழு முயற்சி எடுங்க, ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்பார். சோம்பேறிக்கு இயேசு உதவி செய்ய மாட்டாரு. சோம்பேறிக்கு இயேசு இன்னும் தூங்கட்டும், போர்வை மூடி தூங்கட்டும், சில எந்திக்காது. சோம்பேறியில் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏகப்பட்ட சோம்பேறி வந்திருக்கும் போல தெரியுது. சரி, தெரியாமல் சொல்லிவிட்டாங்க ஐயா. நாங்கள் சொன்னது கவனிக்காமல் சொல்லிட்டாங்க. இவெல்லாம் சுறுசுறுப்பான ஆட்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நான் எப்பவும் சொல்வேன், சோம்பேறிக்கு ஒரு நாளும் கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். முயற்சி பண்ணுறவனுக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக முக்கியம். நல்லா படிக்கணும் பிள்ளைகள். படிக்காமல் ஏசவா பாஸ் பண்ணுங்கன்னா பாஸ் பண்ண மாட்டார். பூரா படிக்காமல் தூங்கி போட்டு இயேசுவே என் பாடத்தில் டீச்சர் நல்ல மார்க் போடுறதுக்கு டீச்சர் உள்ளத்தில் பேசும், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். ஒருத்தன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நான் டெல்லிக்கு பதிலாக சென்னை எழுதிவிட்டேன், இந்தியாவின் தலைநகர் சென்னைன்னு எழுதிவிட்டேன், ராத்திரியிலே ஆண்டவரே பிரதமர்கிட்ட பேசி தலைநகரை சென்னைக்கு மாற்றிருங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணானா. இவர் டெல்லிக்கு பதிலாக சென்னை எழுதிட்டு வந்துட்டாராம். இவருக்காக சென்னைக்கு டெல்லிக்கு தலைநகராக இந்தியாவுக்கு மாற்றிடுவாங்களாம். இவன் ஜபம், இந்த ஜபம் கேட்கப்படுமா? ஒழுங்காக படித்து ஒழுங்காக எழுதாமல் தூங்கிவிட்டு ஏசுனாரை வம்புக்கு இழுத்து அவரை போட்டு நீங்கள் நல்லா படிச்சுட்டு எப்போ மிஸ்டேக் ஆகிட்டுனா தேவன் ஏதாவது கிருபை செய்வார் உங்களுக்கு. படிக்காமலே இருந்து தலைநகரை மாத்திர ஜபத்தெல்லாம் பண்ணிடாது. என்ன? அல்லேலூயா. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி தானே? தூங்க வேண்டினா தூங்கணும், படிக்க வேணும் படிக்கணும். ஸ்தோத்திரம். செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கூட இயேசுனார் இருப்பார், உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு விஷயம், மூணாவது இந்த மேய்ப்பர்கள் செய்தது மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள்னு பார்க்குறோம். வேத வசனத்தில் பார்க்கும்போது அவங்க புறப்பட்டு போய் இந்த செய்திகளை பார்த்த பிறகு, அவர்கள் கண்ட பிறகு, இயேசுவை தேடி கண்டுபிடித்த பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க ஆரம்பித்தார்கள் அப்படின்றத வேதத்தில் நாம் காண முடியும். அன்பானவர்களே, இந்த மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள்னு பைபிள் இருக்கு. 17 வசனத்தில் இயேசுவை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. ஒன்று சொல்கிறேன், இந்த மேய்ப்பர்கள்லாம் போய் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்குது தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? யாராவது சொல்கிறீங்களா? இந்த இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் போய் சொன்னாங்க சங்கதிகளை. இயேசு பிறந்திருக்கிறாரு, மேசியா பிறந்திருக்காரு, ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, தேவன் பிறந்திருக்கிறாரு, ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு, நம்மை காப்பாற்றுறதுக்கு ஒரு மேசியா வந்துட்டாருன்னு எல்லாத்தையுமே சொன்னாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? இவங்களை சொல்லணும்னு யாராவது சொன்னாங்களா? தூதர் கூட என்னதான் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பிறந்திருக்கார், போய் அவ்வளோதான் முன்ன காண்பீர்கள், கடத்தியிருக்கிறாங்க, நீங்கள் போனால் இயேசுவை பார்க்கலாம். இதை மட்டும்தான் தூதர் சொன்னாங்க. இந்த மேய்ப்பர்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்லாவிட்டாலும் மேய்ப்பர்கள் போய் இயேசுவை பற்றி சொன்னார்கள். இன்னைக்கு சொல்லுங்கன்னு சொன்னாலும் நிறைய பேர் சொல்றது இல்லை.
இயேசு செய்த நன்மைகளை, இயேசு வல்லமையானவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை காணாதவைகளை தேவன் காண செய்தாரே. அவர் கொடுத்த சமாதானம், அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த பாவ மன்னிப்பு, அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த மன நிறைவு, அமைதி, அவர் கொடுத்த பரிசுத்த ஆவி, சாட்சியின் ஜீவியம், அவர் தந்த எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். இத்தனையும் பெற்றுக்கொண்டு அமைதியாக தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. எதை பற்றி யாருக்கும் சொல்றதே இல்லை. இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்வதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். நமக்கு தேவன் காட்சி அளித்தார், நமக்கு இந்த ரட்சிப்பை காண்பித்தார். பெற்றுக்கொண்டது நாம் அதிகம், ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பது இல்லை அல்லது குறைவு. இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பர்கள், அவ்வளவு விவரமில்லாத மேய்ப்பர்களே, தங்களுக்கு சொல்லாமலே அவர்கள் இயேசுவை கண்டு மற்றவர்களுக்கு போய் பிரசித்தப்படுத்தினார்கள் சொல்லியிருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர்கள் நம்பாத ஒன்றை அவர்கள் போய் சொல்ல மாட்டார்கள். சும்மா பார்த்துட்டு வந்த உடனே சொல்லிட மாட்டாங்க. அவங்க பார்த்ததை மனசில் ஏற்றுக்கிட்டாங்க, நம்பினார்கள். நம்பாத உடனே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புகிறோம். நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான வல்லமைகளை நம்புகிறோம். அவர் தேவன் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது அவருடைய மகிமை நம்ம மேல் இறங்குகிறது. அவருடைய வல்லமை உணர்கிறோம் அல்லவா? அவர் சமாதானத்தை உணர்கிறோம் அல்லவா? நம்ம கூட இயேசு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எத்தனை பேர் அதை உணர்றீங்கல்ல? நம்ம கூட ஆண்டவர் இருக்காருன்றதை உணர முடியும். எங்கேயோ ஆண்டவர் இல்லை, நாம் ஜெபிக்கும் போது நமக்குள்ள இயேசு வருகிறார். இயேசுவை நாம் நமக்குள்ளே உணர முடியும். அந்த உணர்ந்த இயேசுவை பலருக்கும் அறிவிப்பதற்கு தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மேய்ப்பர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படலை. நம்ம போய் சொன்னால் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற விவரம் அன்னைக்கு கிடையாது. ஆனால் இவங்க தைரியமாக சொன்னாங்க. மற்றவங்க இவங்களை உண்மையாகவே மதிக்க மாட்டாங்க. மேய்ப்பர்கள் சொல்வதை கேட்கும் இடத்துல மேய்ப்பர்கள் இல்லை. சமுதாயத்தாலே கவனிங்க, சமுதாயத்தாலே மேய்ப்பர்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். இவர்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு தெரியாது. ஆனாலும் தைரியமாய் சொன்னார்கள். இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் இயேசுவை பற்றி சொல்வதற்கு வெட்கப்படாதிருங்கள். நாம் சொல்வதை கேட்பார்களோ கேட்க மாட்டார்களோ, ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று ஒரு நாள் நினையாதிருங்கள். மேய்ப்பர்களே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நீங்களும் நானும் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் மேய்ப்பர்கள். இந்த கடைசியாக பிரசித்தப்படுத்திட்டு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். எப்படி துதித்தார்கள் என்று தெரியாது, ஆனால் உண்மையாக தேவனை போற்றி துதித்தார்கள், தேவனை உயர்த்தினார்கள். இது ஒரு நாள் கூத்தல்ல, இது ஒரு முடிந்துவிட்ட கதை அல்ல, நம்முடைய வாழ்விலே தொடர வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. மேய்ப்பர்கள் அன்னைக்கு மட்டும் இயேசுநாதரை துதிச்சுட்டு போயிட்டாங்களான்னு இல்லை. உண்மையாக நான் நினைக்கிறேன், அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கக்கூடும். எனக்கு நான் சொல்ல விரும்புவது, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா, இயேசுவை நாம் பார்க்க வேண்டும், இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், காலமெல்லாம் இந்த இயேசுவை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை இயேசுவை ஒரு விசுவாசிக்கிற நேசிக்கிற ஒரு மனிதன் அவரை காலமெல்லாம் ஆராதனை செய்வான். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதென்றால் என்ன? அவர் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்துவது. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் மெய்யான தேவன், நீர் வாழ்க ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு கர்த்தரை பாடுறதும் துதிக்கிறதும் ஆராதனை. உண்மையாய் ஒரு மனுஷன் தேவனை ஆராதனை செய்கிறவன் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். பைபிளில் நீங்கள் எடுத்துக்கொண்டா, யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாக ஆராதனை செய்தார்களோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது உண்மைதான். ஆனால் அவங்கள ஆண்டவர் கைவிடலை, அவங்களெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவங்க ஒரு நாள் கெட்டு போகவே இல்லை, அவங்க கூட ஆண்டவர் இருந்திருக்கிறார். அவங்களுக்கு கிடைக்க மறுத்த அல்லது கிடைக்காமல் தடுத்த பல நன்மைகளை அவர்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். உயர்வை தடுக்க நினைத்த ராஜாக்களை கூட கர்த்தர் தடுத்து இவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உண்மையாய் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையை தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருங்க. ஒரு நாள் வரும், நீங்கள் உயர்ந்திருப்பதை உங்களை தடுத்தவர்கள் பார்ப்பார்கள். ஒரு நாள் உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. ஆராதனை செய்கிறவர்களுடைய உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது என்பதற்கு நானும் ஒரு அடையாளம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார், அவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். சத்தமா எல்லாரும் சொல்ல போறோம், இயேசு ஒரு நாளும் எப்ப உங்க சத்தம் கேட்கல சொல்லுங்க பாருங்க, இயேசு ஒரு நாளும். சொல்லுங்கடா தம்பி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் சொல்றேன், உண்மையாய் ஆராதனை செய்ய கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்ணை மூட போகிறீங்க.
ஒருத்தர் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஜெப நேரம் முக்கியமானது. ஜெபிக்கும் நேரத்தை அலட்சியமாய் நினைக்கிறவர்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. ஜெபிக்கும் நேரத்தை வாய்ப்பாக நினைத்து இந்த நேரம் ஒரு ஜெபிக்க நேரம் கிடைக்கி ஆண்டவர்கிட்ட பேசிடலாம், நம்ம பாரத்தை அவர்கிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு தேவன் கிருபை செய்வார். கண்ணை மூடுங்க. இந்த நேரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம். இந்த நேரம் ஆண்டவர் நம்மளை தொடுகிற நேரம். இந்த நேரம் விளையாட்டான நேரம் அல்ல. உண்மையா இந்த ஜெபிக்கிற நேரம் என்பது தேவன் நம்மோடு இடைப்படுகிற நேரம். கண்களை மூடி, அத்தனை பேரும் கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கண்ணை மூடி சின்ன பிள்ளைகள் கண்ணை மூடி நல்லா ப்ரேயர் பண்ணணும். அப்பதான் ஒரு மனமா நம்ம ஜெபம் பண்ண முடியும். ஆமென். வாய் திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மேல்மட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, சாதாரணமாக சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த மேய்ப்பர்கள் கூட இயேசு நோக்கி பார்த்தார்னா இயேசு எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் பாருங்க. மாளிகைக்கு மட்டும் சுவிசேஷம் அல்ல, எங்கேயோ ஒரு காட்டில் இருந்த மேய்ப்பர்களுக்கும் இயேசு போய் சொல்ல செய்தாரு. அப்படி செய்யணுமா ஆண்டவர்? ஆமா செய்யணும். இல்லைன்னா இயேசு பணக்கார தேவன் சொல்லிட்டு போயிடுவாங்களே, ஏழைகள்லாம் இயேசு பார்க்க மாட்டார்னு சொல்லிடுவாங்களே. ஆண்டவர் பாருங்க, ஞானிகளுக்கு மட்டும் இல்ல, அற்பமா எண்ணப்பட்டவர்களுக்கும் இயேசு போயிட்டு தூதனை அனுப்புறார் பாருங்க. இன்னும் சொல்ல போனா மாளிகையில் இருக்கிற ஞானிகளுக்கு கூட நட்சத்திரம் தான் தெரிஞ்சுது. ஆனா மேய்ப்பர்களுக்கு தூதர்களே இறங்கி சொல்லும்படி செய்தார். ஆண்டவர் எல்லாருக்கும் சமமானவர், எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறவர். சின்ன பிள்ளைகளை கூட ஆண்டவர் நேசிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ராத்திரி நேரத்தில் நீங்க விளையாட்டா நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ற வார்த்தையை நிச்சயமா இயேசு கேட்பார். இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சின்ன பிள்ளைங்க கூட நீங்க சத்தமிட்டு ஜெபிக்கலாம். இயேசுவே, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இறங்கும் ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவராக மேசியாக பிறந்த உம்மை நேசிக்கிற ஐயா, நீர் அற்புதம் செய்கிற நம்புகிற ஐயா. ஆண்டவர் குடும்பங்களுக்கு நேராய் கைகளை நீட்டுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உண்மையாய் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. அவர் உண்மையாக ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீ கண்ணீரோடு இயேசுவிடத்தில் ஜெபிக்கும் போது உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆண்டவர் உங்களை தொடுவார். உங்க மேல தேவன் இரக்கமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. எஸ், ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவரே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பிறந்த போது மேய்ப்பர்களுக்கு இருந்த அந்த செயல்பாடுகளை நாங்கள் தியானம் செய்தோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மட்டும் இல்லை, எல்லா நாட்கள்லையும் உங்கள் பிறப்பின் நன்மையை பெறவும், ஆண்டவரே நீர் பிறந்ததால் ஏற்பட்ட மாற்றங்களை பெற்றுக்கொள்ளவும், உங்கள் பிறப்பின் மூலமாய் வருகிற சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. இங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஒருவேளை புதிதாக வந்தவங்களா கூட இருக்கலாம். இந்த நாள் அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கட்டும். இந்த நாள் முதல் இயேசு அவங்க கூட இருப்பீராக. அவங்க இருதயத்தில் கர்த்தர் தங்கி இருப்பீராக. மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசு ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பிறக்கணும், அவங்களோடு வாழணும். இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்ததோடு சரி, அதற்கு பிறகு மாட்டு தொழுவத்தில் அவர் இல்லை. ஆனால் எங்களுடைய இருதயத்தில் நீர் பிறந்தது மட்டுமல்ல, தொடர்ந்து எங்களோடு கூடவே இருக்கவும் விரும்புகிறீரே. இங்க இருக்கிற அத்தனை பேரோடும் நீர் தங்கி இருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேகருடைய வாழ்வில் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, சமாதானம் உண்டாகட்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இதுல கலந்து கொண்ட அத்தனை பேரையும், பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.